வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறதான நிகழ்ச்சி மார்கழி திருவாதிரை திருநாள் ஸ்பெஷல். மார்கழி திருவாதிரை திருநாள் அப்படிங்கிறது சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதான நடராஜ பெருமானுக்கு நம்ம களியும் 7 காய் கூட்டு குழம்பு அப்படிங்கிறதும் செய்து படைக்கிறது அப்படிங்கிறது தென்னாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரிய பழக்கமாகவே இருக்குது. அந்த திருவாதிரை திருநாள் அப்படிங்கிறது மார்கழி மாதம் திருவாதிரை வரக்கூடியதான அந்த நாளில் அது வருது இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மார்கழி மந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை திருநாள் அன்னைக்கு தேவர்கள் எல்லாம் தேவலோகத்திலேருந்து இறங்கி சிதம்பரம் நடராஜரை தரிசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் நிலவுது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஸ்பெஷலாக தென்னாட்டில் இருக்கக்கூடியவங்க, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப விடி காலையிலேயே இந்த களியையும் 7 கறி கூட்டு குழம்பு, 7 கறி கூட்டு குழம்புன்னு சொல்லலாம், அல்லது 7 காய் கூட்டு குழம்புன்னு சொல்லலாம். இது கூட்டு மாதிரியும் இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்கும். இதை செஞ்சு சிதம்பரம் நடராஜருக்கு படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய வழக்கமாக இருக்குது. ஸோ இது இப்போ இருக்கக்கூடியதான காலகட்டத்தில் இது எப்படி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வெடிகாலையிலேயே எழுந்த உடனேயே வித்தின் ½ an hour இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னியோட கான்செப்ட்டு. ஸோ வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். களி செய்ய பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், வெல்லம் 2½ கப், தேங்காய் துருவல் 1 கப், உப்பு தேவைக்கேற்ப, ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், சுக்குப்பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை, நெய் 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி திராட்சை 1 டேபிள் ஸ்பூன். 7 காய் கூட்டு குழம்பு தயாரிக்க பரங்கிக்காய் 100 கிராம், பூசணிக்காய் 100 கிராம், அவரைக்காய் 100 கிராம், கொத்தவரங்காய் 100 கிராம், வாழைக்காய் 100 கிராம், தக்காளிக்காய் 2, தேங்காய் 1 மூடி, சேனைக்கிழங்கு 50 கிராம், சக்கரவள்ளி கிழங்கு 50 கிராம், வறுத்து அரைக்க தனியா விதைகள் 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வற்றல் 4, மிளகு 8, சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு மற்றும் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, கொத்தமல்லி தழைகள் கருவேப்பிலை சிறிதளவு. பார்த்தீங்கன்னாக்கா அரிசி பாசிப்பருப்பு, இந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் நீங்கள் உங்களுக்கு முதல் நாள் எப்போ டைம் இருக்கோ அப்போவே இந்த மாதிரியான மொறுங்கிற பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நல்ல இந்த மாதிரியான மொறுன்னு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு இது அப்படியே இந்த மாதிரியான பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அது மாதிரி 4 கப் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம்னாக்கா 1/4 கப் பாசிப்பருப்பு. இதுதான் ஜென்ரலி கணக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பாசிப்பருப்பு அளவையும் கூட்டிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அதை எடுத்துகிட்டு களையாகலையே ஒன்றும் தேவையில்லை. அப்படியே இதை நல்ல இந்த மாதிரியான அப்படியே மொறு அப்படிங்கிற பதத்துக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வறுத்து வச்சுருக்கேன். அப்படியே 1-2 ரவை பதத்துக்கு இது நல்ல சூடு ஆறின உடனே இது அப்படியே மிக்ஸி கண்டெய்னரில் போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோட் மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அந்த ரவை பதம்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரியான பதத்துக்கு நம்ம இதை பொடிச்சு எடுத்துடலாம். அந்த மிக்ஸி கண்டெய்னரோடைய அப்படியே நீங்கள் ஏர் டைட்டாக மூடி ஓவர் நைட் வச்சிடலாம். காலையில் இந்த கலவையை அப்படியே எடுத்துகிட்டு நல்ல இதை தண்ணியில் போட்டு ஒரு 3 வாட்டி நல்லா களைஞ்சிடுங்க. குக்கரில் இந்த 1.25 கப்பு அந்த அளந்து வச்சதான இந்த கலவையை
நல்ல தண்ணியில் களைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு வேக விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து வேக விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கிடுச்சு. நான் திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். விசில் நல்லா நம்மளுக்கு வந்து அடங்கி ப்ரெஷர் நல்லா சப்சைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு இந்த வெந்ததான கலவையை காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரியான பதம் அப்படியே நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இது வந்து வெந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப குவிக்காக அந்த ப்ரெஷர் அடங்குற டைம் தான் நம்மளுக்கு 3 விசில் வித்தின் 15 மினிட்ஸ் வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக தாளிக்க வேண்டியது தான். ஒரு வானலியில் நெய் போட்டிருக்கேன். வந்து ஜென்ரஸாகவே கொஞ்சம் வந்து நம்ம நெய் சேர்க்கலாம். இது நெய்வேத்தியத்துக்கு தான். ஸோ வந்து நம்ம ஜென்ரஸாகவே நெய் சேர்க்கலாம். லேசாக அடுப்பு வந்து நம்மளுக்கு மீடியம் ஆர் லோ மீடியம் ஹீட்லேயே அடுப்பை வைக்கலாம். இப்போ வந்து நெய் நல்லா அப்படியே சூடாயிட்டே வரைச்சே நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுத்தையுமே நல்லா இதில் போட்டு அப்படியே வந்து பொன்னிறமாக அதை வறுக்கலாம். நல்ல நம்மளுக்கு வந்து திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரணும். முந்திரி பருப்பு நல்லா அப்படியே நெய்யில் வதங்கி வரட்டும். இந்த வதக்கின கலவையை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை இதில் வதக்க போகிறோம். நல்லா அது வாசனை வர வரைக்கும் அதை வறுத்துட்டு அண்ட் முதல் நாளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வெல்லம் பாகு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1.25 கப்பு, அதாவது அரிசி 1 கப்பு, 1/4 கப்பு நம்ம வந்து பாசிப்பருப்பு அப்படிங்கிற கணக்கு எடுத்தோம்னாக்கா 2.5 கப் வந்து ஜென்ரலாக சரியாக இருக்கும். மிதமான இனிப்போடு இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த களி அப்படிங்கிறது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். அந்த வெல்லத்தை நல்ல தண்ணியில் போட்டு அப்படியே அதை வந்து கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பாகு வெல்லம் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து களிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி அந்த முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி நான் வந்து வெல்லத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். 2.5 கப் வெல்லம். இப்போ நம்மளுக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா அந்த நம்மளோட திராட்சையும் நல்லா அப்படியே உப்பி பலூன் மாதிரி வரது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அதை எடுத்து தனியாக வைக்கிறேன் ஒரு கப்பில். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த ஒரு பிரசாதம் சாப்பிட்டோன்னே ஏற்படக்கூடியதான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷனை நம்ம உடம்புக்கு தரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வறுக்க போகிறது தேங்காய் துருவல். ஃப்ரெஷ்ஷாக துருவினதான தேங்காயை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க ஓவர் நைட்டே. காலையில் எழுந்தவுடனே அது இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த தேங்காயை வந்து தேங்காய் துருவலை நல்லா நெய்யில் போட்டு பெரட்டிக்கோங்க. நல்லா அப்படியே வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த நம்மளோட அந்த தேங்காயோட பச்சை வாசனை ஃபுல்லாக நம்மளுக்கு போகணும். ஸோ நல்லா வந்து அதை வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும். அந்த தேங்காய் வந்து அப்படியே நம்மளுக்கு பொன்னிறமாக வறுபட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நைவேத்தியம் அப்படின்னு செய்யறச்சே ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து இது வந்து நல்லா தான் வரும். அது வந்து ஒரு ஸ்ரத்தையோடு நம்ம செய்யறதுனால அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தான் வரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா அப்படியே நம்மளுக்கு சூப்பர்பாக இது வறுபட்டாச்சு. இப்போ வந்து நான் இந்த வேக வச்சிருக்கிறதான இந்த களிக்கலவை, அதாவது அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்து அதை மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி அதை 2.5 பங்கு, அதாவது 1.25 கப்புக்கு 2.5 கப் தண்ணி, 2 மடங்கு தண்ணி சேர்த்து அது இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி 3 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். பண்ணிவிட்டு செஞ்சதான கலவை இதை வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம கலவை வந்து நல்லா வெந்திருக்கு.
ரொம்ப குயிக்காக தயாரிச்சிடலாம் இதை. இப்போ இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து உதிரி உதிரியாக களி இருந்தால் பிடிக்கும். ஜென்ரலாக உதிரி உதிரியாக பண்ணுறது தான் பாரம்பரியம். பட் சில பேருக்கு குழஞ்சும் செய்யக்கூடிய பாரம்பரியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து தேவையோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உதிரி உதிரியாக வேண்டாம், குழஞ்சி இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 2 மடங்குக்கு பதில் 2.5 மடங்கு தண்ணி போட்டு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து களிங்கிறது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தாக்க நிறையா பேருக்கு அது பிடிக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறது வெல்லம். அதாவது வெல்லத்தை தண்ணியில் போட்டு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.25 கப்புக்கு அரிசி பருப்புக்கு 2.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்க்குறேன். கெட்டியாக அதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டோம்னாக்கா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப நல்லா வரும். நல்லா அந்த நார் சத்து இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். அவ்வளோ நார் சத்து நிறைந்தது வெல்லம். ஸோ அப்படியே சேர்த்து கலர வேண்டியதான். இனிமேல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப குவிக்கு. ஸோ வெல்லம் சேர்க்குற ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு வந்து சுக்குத்தூள் சேர்க்குறேன். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு. நான் வந்து அந்த அரிசியும் பருப்பு வேக வைக்கிறச்சே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். சும்மா ஸ்வீட் தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். ஸோ பாருங்கள், அப்படியே இதை ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கலரி விடலாம். களி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எதுக்கு வந்து சிதம்பரம் நடராஜருக்கு படைக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்து உங்களில் பெரும்பாலாருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்ஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறச்சே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டோரி எடுத்து சொன்னால் நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட இந்தியன் கல்ச்சர் வந்து அவங்களுக்கு நல்லா புரியும். சேந்தனார் அப்படின்னு ஒரு விறகு வெட்டி, அவர் வந்து விறகு வெட்டி அந்த விறகை விற்று அதையே தொழிலாக வச்சு அந்த அதில் வரக்கூடியதான வருமானத்தை வச்சு ஒரு சிவனடியாருக்கு உணவு படைச்சிட்டு அப்புறம்தான் வந்து தான் சாப்பிட்றது அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கை வழக்கமாகவே வச்சுருக்காரு. ஸோ அன்றைக்கி பர்டிகுலர் டே அன்றைக்கி மழை பெய்யுது. ஸோ விறகு நனைஞ்சிடுது, அவரால் விறகு விற்க முடியல. அன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடியதான அந்த அரிசி குருணை அதை வச்சு ஒரு களி தயாரிக்கிறாரு. சிவபெருமானே வந்து சிவனடியாராக வந்து அந்த களியை சாப்பிட்டு அந்த அரசனோட கனவில் அவர் தோன்றி இந்த சேந்தனார் அளித்த அந்த களியை வந்து நான் சாப்பிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப களிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அந்த கர்ப்ப கிரகத்தை திறந்து பார்க்குறச்சே கோவிலில் சிவபெருமான் மேலே, நடராஜ பெருமான் மேலே களி சிதறல்கள் இருக்குது. அன்றைக்கி வந்து தேரை இழுக்கடிச்சே தேர் நகர மாட்டேங்குது மழையில். அப்போது ஒரு அசரீரி கேட்குது, சேந்தனார் வந்து பல்லாண்டு பாடினாக்க இந்த தேர் அசையும் அப்படின்னு. சேந்தனார் ஒரு விறகு வெட்டி அவர் வந்து எப்படி பல்லாண்டு பாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கச்சே அவர் வாயிலேருந்து அப்படியே பல்லாண்டு பாடல்கள் பொழியறது. எல்லாருக்கும் சிவபெருமானுக்கு அவர் எப்படிப்பட்ட தொண்டர் அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் நம்ம வந்து அந்த களி படைக்கிறோம் அப்படின்னு வந்து ஏன்ஷியன் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாரம்பரிய கதைகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இந்தியன் கல்ச்சர் புரியும் இல்லையா. ஸோ பாருங்கள், அப்படியே பியூட்டிஃபுல்லாக நம்ம களி ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். எல்லாம் ஒன்று சேர அப்படியே வந்தது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ஒரு கப்பில் அப்படியே போடுறேன்.
இப்போ பாருங்கள், இந்த களியை அப்படியே நான் வந்து இதை திருப்புறேன். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சதான திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அலங்கரித்து இதை வந்து நம்ம பரிமாறலாம். மார்கழி திருவாதிரை திருநாளுக்கு நம்மளோட களி வந்து விடிகாலை பிரசாதமாக, விடிகாலை நெய்வேத்தியமாக ரொம்ப குயிக்காக இந்த முறையில் தயாராகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7 காய் கூட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்ததான 7 காய்களுமே இருக்குது. அது வந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம வந்து அரிஞ்சிக்கலாம். அது வந்து உங்களுக்கு அவரைக்காய் ஆகட்டும், அல்லது அந்த கொத்தவரங்காய் ஆகட்டும், சேனக்கிழங்காகட்டும், வாழைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அல்லது பரங்கிக்காய், வெள்ளை பூசணிக்காய், தக்காளிக்காய் எல்லாத்தையுமே, வாழைக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம நைட்டே அரிஞ்சு இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ தட் ஏர்லி மார்னிங் எழுந்தவுடனே நம்மளுக்கு வந்து இது குவிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இது ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் முதல்ல சேர்க்க போகிறது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன டேஷ் ஆஃப் பெருங்காயம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு. உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு புளியை வந்து நல்லா தண்ணியில் போட்டு புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணீரை ஊற்றுறேன். ரொம்ப வந்து இதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னாக்கா அந்த பூசணிக்காய், இந்த நீர்க்காய்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த மூழ்கிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருந்தாலே போதுமானது. இப்போது அடுப்பை ஆன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்னக் ஃபிட் போட்ட லிட்டு போட்டு நம்ம வந்து இதை வேக வச்சோம்னாக்கா இது வந்து அப்படியே அதோட ஜூஸஸே, இந்த 7 காய்களோட ஜூஸஸே அப்படியே இதில் ரைஸ் ஆகும். இது அப்படியே குக் ஆகும். நடுப்புற நம்ம வந்து திறந்து பார்த்து இதை அப்படியே கலரி விடலாம். ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு என்ன வறுத்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத இது வெந்த வந்தோடனே பார்க்கலாம். நம்ம வேக வச்சதான அந்த காய் கலவை வந்து அப்படியே ரெடியாகிடுச்சு. பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வெந்து அப்படியே ரெடியாக இருக்குது. அதை நடுப்புற அதோட ஓன் ஜூஸஸ்லேயே அப்படியே குக்காயிருக்கு. எந்த விதமான காயும் உருக்கொலையலை. அட் த சேம் டைம் அது வந்து பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வந்து குக்காயிருக்கு. ஸோ நான் வந்து இதை இறக்கி வைக்கிறேன் ஒரு நிமிஷம். இதுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு 3 சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள். தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தோம்னாக்கா, உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுக்கலாம். கடலைப்பருப்பும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் எடுக்கலாம். இது 4ஐயும் ஃபஸ்ட்டு வாண்லியில், வெறும் வாண்லியை சூடுபடுத்தி அது அப்படியே நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுக்க வேண்டியது இந்த வறுத்து எடுத்ததை அப்படியே ஒரு மிக்ஸி கண்டெய்னரில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம் இது 3ம் வறுபடுறதான டைம் ஒரே டைமாக இருக்கும். ஸோ மிளகும் சீரகமும் அப்படியே நம்மளுக்கு நல்லா பொரியணும். அந்த வெந்தயம் வந்து அந்த கரும் சிவப்பு அந்த மாதிரி ஆகணும். கருகக்கூடாது. பட் அந்த கரும் சிவப்பு அந்த நிறம் வரைச்சி நம்ம இந்த வறுத்த கலவையை, இது வறுத்ததான கலவை, அதாவது தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல் இது 4 வறுத்ததான கலவையோட இந்த கலவையையும் போட்டுடலாம். போட்டு இதை அப்படியே பொடிச்சு வச்சிடலாம். இதை வந்து நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதை பொடிச்சு வச்சுருக்கேன். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல் அதனாலேயும் தனியாக வறுத்து இதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம் அது 3ஐயும் வறுத்து இதில் போட்டுட்டு இந்த மாதிரியான பவுடராக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நைட்டே பண்ணி அது மிக்ஸி கண்டெய்னரோடு அப்படியே நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு
நம்ம வந்து இந்த தேங்காய் துருவி வச்சுருப்போம் இல்லையா, நைட்டே துருவி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து இதுக்கு ஜஸ்ட்டு தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போது தேங்காய் துருவலும் சேர்த்து இதுக்கு நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சதான அந்த கலவை தயார். இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த கலவையை நம்ம வந்து இந்த வெந்த காய்களோடு சேர்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த மெத்தடில் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணோன்னாக்க, ஸோ பாருங்கள் இப்போ காய்கள் வந்து நம்மளுக்கு வெந்திருக்கு. 7 விதமான காய்கள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். 2-3 விதமான கிழங்குகளும் நம்ம வந்து சேர்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நாட்டுக்காய்கள். ஸோ இப்போ வந்து இந்த அரைத்ததான இந்த விழுதை வந்து நான் இதில் சேர்க்குறேன். இன்ட்ரெஸ்டிங்லி இந்த 7 காய் கூட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு சேர்க்குற பழக்கம் இல்லை. அந்த களியில் இருக்கக்கூடியதான அந்த சாதம் பருப்பு அது வந்து இட் வில் டேக் கேர் ஆஃப் த கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். அண்ட் வந்து நம்ம செய்யக்கூடியதான இந்த 7 காய் கூட்டு குழம்பு வந்து அது வந்து இட் வில் டேக் கேர் ஆஃப் த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்போ வந்து இது எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தாளிப்பு கூட ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது முதல் நாள் நம்மளுக்கு டைம் இருக்கச்சேயே எண்ணெயை போட்டு அதில் கடுகு வெடிக்க விட்டு உடைத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி தாளிச்சும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ வெடிகாலை நெய்வேத்தியம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஹேண்டியாக இருந்தாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த தாளித்த கலவையையும் இப்போ இதில் சேர்க்குறேன். நல்ல ஜென்ரஸாகவே நம்ம தாளித்த கலவை சேர்க்கலாம். இது குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும், நம்மளுக்கு கூட்டு டேஸ்ட்டும் இருக்கும். அந்த விடிகாலை குளிருக்கு இதை வந்து நெய்வேத்தியமாக நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக சாப்பிட்றச்சே அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து டிவைனாக இருக்கும். சிதம்பரம் நடராஜருக்கு இந்த களி 7 காய் கூட்டு குழம்பு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் இந்த சிதம்பரம் நடராஜர் சிலை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இது ஒரு ப்ரைஸ்டு பொசிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். இந்த நடராஜர் சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வலது கை, அந்த மேல் வலது கையில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து டம்ரு அல்லது உடுக்கை அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் கீழ் வலக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அபய முத்திரை இருக்கும். அந்த டம்ரு அப்படிங்கிறது வந்து அந்த உடுக்கை அப்படிங்கிறது வந்து படைத்தல் தொழிலை வந்து குறிக்கும். அதே மாதிரி கை வந்து அபய முத்திரையில் காத்தல் தொழிலை குறிக்கும். இன்னொரு இடது கையில் பார்த்தீங்கன்னாக்கா அக்னி இருக்கும். அந்த அக்னி வந்து அழித்தல் தொழிலர் குறிக்கும். காட் அப்படின்னாக்கா ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டிஸ்ட்ராயர், படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத வந்து அந்த சிலை வந்து அப்படியே தாத்பரியமாக நம்மளுக்கு வந்து தெரிவிக்கும். இன்னொரு கை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து கஜமுத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யானையோட தும்பிக்கை மாதிரி அது வளைஞ்சிருக்கும். இந்த யானை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒரு பாத் மேக்கர். அது நம்மளுக்கு காட்டில் வந்து ஒரு பெரிய மழை இருக்குது, இருட்டு இருக்கச்சே மற்ற மிருகங்கள் வந்து அந்த யானையை ஃபாலோ பண்ணாக்கா அதுங்களோட பாத் வந்து தப்பவே தப்பாது, வழிகாட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னொரு கை வந்து தும்பிக்கை மாதிரி வளைஞ்சிருக்கும். ஒரு காலுக்கு கீழே அபஸ்மரன் அப்படிங்கிற அசுரன், அவனை வந்து அழுத்துற மாதிரி ஒரு கால் இருக்கும். அது வந்து நம்ம ஆணவத்தை நம்ம நீக்கணும், ஆணவத்தை அழுத்த வல்லக்கூடியவர் இறைவன் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. அதே மாதிரி இன்னொரு கால் பார்த்தீங்கன்னாக்கா மேல் நோக்கி இருக்கும். உன்னை மேல் நோக்கி மோட்சத்திற்கு அழைத்து செல்ல வல்லவன் நான் அப்படின்னு வந்து இறைவன் தெரிவிக்கிறதா இருக்கும். அதே மாதிரி அந்த சிதம்பரம் நடராஜர் ஸ்டாச்சு சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், அதை வந்து குறிக்கிறது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து தலைவிரித்து தாண்டவம் ஆடினா கூட, அதாவது சிகை கலைந்து அவர் தாண்டவம் ஆடினா கூட அவரோட அந்த முகம் வந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆனந்த தாண்டவம், அதாவது காஸ்மிக் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நடராஜரை சொல்லுறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட நெற்றிக் கண், அந்த நெற்றியில் இருக்கக்கூடியதான கண் வந்து நம்மளோட சூட்சும பார்வையை தெரிவிக்கிறது அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைஸ்ட் பொசிஷன் ஆஃப் இந்தியா. அந்த சிதம்பரம் நடராஜர் சிலை அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே அவ்வளோ ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் அண்ட் ஒரு ஜாமெட்ரிக் நாலெட்ஜோடு க்ரியேட் பண்ணப்பட்டதான கோவில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில்.
அந்த கோவிலில் மார்கழி திருவாதிரை திருநாளுக்கு செய்யக்கூடியதான நெய்வேத்தியத்தை தான் நம்ம எப்படி வந்து ஏர்லி மார்னிங் குயிக்காக செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்மளோட அந்த 7 காய் கூட்டு குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுது. ஸோ இதுக்கு நான் தேவையான அளவு கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி தழைகளை தூறேன். வித்தின் 10 to 15 minutes நம்ம இந்த ப்ரிப்பரேஷனோட இந்த ரெண்டையுமே தயாரிச்சிட முடியும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து களியையும் 7 காய் கூட்டு குழம்பையும் நம்ம வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம வந்து மார்கழி திருவாதிரை திருநாள் அன்றைக்கி விடிகாலையிலேயே நம்ம மற்றவங்களுக்கும் விநியோகம் பண்ணி நம்மளும் சாப்பிட்லாம். என்ன நேயர்களே, நம்ம பார்த்ததான இந்த மார்கழி திருவாதிரை திருநாள் பிரசாதங்கள் நைவேத்தியங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் டிடி தமிழ் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த முறை வேறு சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன்.